ஒரு கவிதை மட்டும் வாசிக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் சராசரி பெண் அல்ல அப்படின்ற இந்த கவிதை தொகுப்பு என் கையில் கிடைக்கும்போது நான் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். நான் இல்லை, என்னை சார்ந்த எல்லாருமே ரொம்ப ஒரு பரபரப்பில் பதட்டமான நிலையில் உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை திறந்து பார்க்கறதுக்கு கூட மனமில்லாத ஒரு மனநிலையில் தான் அந்த புத்தகத்தை நான் திறந்தேன். நான் இங்கே பேசுகிறதுக்கு, வாசிக்கிறதுக்கு, பகிர்ந்துக்கிறதுக்கு 8 கவிதைகள் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஒரு கவிதைகள்ன்ற கண்டிப்புனால ஏன்னா எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல. எல்லாமே மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கவிதைகள். அப்படி அந்த படபடப்புல வாசிக்கும் போது அந்த முதல் கவிதை அடுத்த பக்கத்தை திருப்புறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. அப்படி முதல் கவிதை அப்படி என்னன்னா, என்னவாகி விட்டது, என்றும் போல் நாளையும் விடியும், என்றும் போல் நாளையும் விடியும், கொஞ்சம் இறுக்கத்தை தளர்த்திக்கொள், கொஞ்சம் இறுக்கத்தை தளர்த்திக்கொள், 1 2 3 என எத்தனை தேநீர் வேண்டுமோ அருந்து, ஒரு முறை கண்களை இறுக்கித் திற, ஒரு முறை கண்களை இறுக்கித் திற, பெருமூச்சு ஒன்றை இட்டுக்கொள், மீண்டும் வாழ்வை தொடங்கும். இப்படி இந்த கவிதையை வாசிக்கும் போது அந்த பதட்டம், ஆமா என்ன ஆயிடுச்சு, இந்த கவிதை ஒரு கைக்கு போய் சேர்ந்திருந்தா, இந்த கவிதையில இருக்கிற ஒரு விஷயம் ஒருத்தருக்கு கவிதையாவோ அல்லது அறிவுரையாவோ வழங்கியிருந்தா அந்த ஒரு நபர் இந்த நேரம் இந்த பூமியில இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழல் அது. என் வயசு தான். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க.